வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதம் முழுக்கவே இருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையிலே இருக்குங்க. அதாவது செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க இது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மீன ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது கும்பராசி நேர்களை பொறுத்தளவுக்கு என்னதான் ஜென்ம சனி முடிஞ்சாலும் கூட இன்னுமே பார்த்தீங்கன்னா பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் வக்கரம் பெற்ற நிலையில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைமையில தாங்க இருப்பீங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தசம அங்காரகான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வையில் இருக்கார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையிலேருந்து உங்களுடைய ராசிநாதனான சனியை பார்க்குறார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கிரன் நிலையிலேயே இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் இருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு பணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு. அடுத்ததாக ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் 15 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யும் இந்த மாதத்தில். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதி, அதாவது 15 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே 10ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோட பார்வையில் இருக்கனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறிடுங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாயெல்லாம் இணைஞ்சிருந்து குருவோட பார்வையில் இருக்கனால தொழிலில் இருந்த தேக்க நிலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த எதிரிகள்லாம் முற்றிலுமாக காணா போயிடுவாங்கங்க இந்த மாதத்தில். இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. குறிப்பாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. அடுத்த இந்த மாதத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கடன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில். இது மட்டும் இல்லாமல் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் சரியான முடிவுகள் எடுப்பீங்க. அது திருமணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்பவே சரியாக இருக்குங்க. அடுத்ததாக உடல்நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மீனராசியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து உங்களோட ராசியவே பார்க்குறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 வயசுக்கு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல மனதளவில் நல்ல தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அது. அடுத்ததாக பிள்ளைங்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல யோகமான மாதமாக அது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குங்க. பொதுவாக ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்களில் ஏமாற்றங்களும் மன அழுத்தங்களும் இருக்க தாங்க செய்யும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க. குறிப்பாக 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடியுங்க உங்களால். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் பெருசாக நம்பிட வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுற வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களை ஒரு சில பேர் ஏமாத்துறதுக்காக
ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் தெளிவா இருந்துங்க. ஆனாலும் இந்த மாதத்தில அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. அந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாட்களா இருக்கும். இது மட்டும் இல்லாம காதலன், காதலிக்குள்ள கருத்து வேறுபாடுகளா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். ஆனாலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க ப்ராப்பரா நீங்க ரொம்பவே பொறுமையும், நிதானமா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு இருக்காதுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில இருந்து, உங்களோட ராசியவே பார்க்குறனால, பலவிதமான பிரச்சனையிலேருந்து நீங்க டெம்பரவரி ரிலீஃபா ரொம்பவே நிம்மதி, சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, மீன ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமா இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.